Hi, welcome to my channel. Subscribe my channel, Story S in Tamil Pani. பணக்கார குடும்பம். சஹாஜ் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். நான் சொல்வது என்னவென்றால், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருந்தார். இதனால் சஹாஜ் தனது தந்தையின் பணத்தை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டுக் கொண்டார். அவருக்கு ஒரே நேரத்தில் நிறைய நண்பர்களும் நிறைய தோழிகளும் இருந்தனர். பணத்தில் மிகுந்த செல்வந்தராக இருந்ததால் மக்களுக்கு எதையும் விளக்காமல் எல்லோரிடமும் சண்டை போட்டு எல்லாரிடமும் மிகவும் மோசமான மனநிலையில் நடந்து கொள்வார். சஹாஜ்க்கு சிறந்த நண்பன் இல்லை. எந்த நண்பர்களுடன் வாழ்ந்தாலும் பணத்தில் ஜாலியாக மட்டுமே அவர்களுடன் வாழ்ந்தான். ஆனால் சஹாஜ் சில பிரச்சனைகளில் சிக்கியபோது அவரது நண்பர்கள் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை. சஹாஜ் தனது நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செய்ய அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கம். ஏனெனில் அவரது தந்தைக்கு அவ்வளவு செல்வம் இருந்ததால் அந்த செல்வத்தில் இருந்து சஹாஜ் எவ்வளவு செலவு செய்தாலும் குறையப் போவதில்லை. இந்த காரணத்திற்காக சஹாஜ் அந்த செல்வத்தை பற்றி மிகவும் பெருமையாக பேசுவார். எப்போதும் தனது நண்பர்களுக்கு பெரிய விருந்துகளை வைப்பார். பின்னர் அவர்களுடன் எங்கு செல்வது என்று கேட்பார். சஹாஜ் அடிமையாகிவிட்டதால் பெண்களிடம் அதிகம் பழகுவதாக நினைத்து கொண்டிருந்தான். நிறைய பணம் இருப்பதால் அவர் நிறைய பெண்களுடன் பழகுவார். மேலும் அவர் பெண்களுடன் நடனமாடவும் சென்றார். ரிசார்ட்டுக்கு சென்று பெண்களுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு சுற்றுலா செல்வது வழக்கம். ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் என் மொட்டை மாடியில் உலா வந்து கொண்டிருந்த போது என் வீட்டின் முன் மொட்டை மாடியில் ஒரு அழகான பெண் அமர்ந்திருப்பதைப் பார்த்தேன். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, சஹாஜ் ஒரு முறை ஹெண் கொடுத்தால் எந்த பெண்ணும் தன் மனோபாவத்தை முன் வைக்க மாட்டாள் என்று சஹாஜ் தன் பணத்தின் அடிப்படையில் நினைத்தான். ஆனால் அவள் ஒரு நல்ல மற்றும் உன்னதமான குடும்பத்தைச் சேர்ந்தவள். யாரோ ஒருவரின் பணத்தை பார்த்து அவருடன் பழகும் வகையிலான பெண் அல்ல. அந்த பெண்ணை சிரிக்க வைக்க சஹாஜ் பல வழிகளில் அவளை கவர்ந்து இழுக்க முயன்றான். ஆனால் அந்த பெண் யாருடைய வார்த்தைகளாலும் பாதிக்கப்படும் வகையிலான பெண் அல்ல. சஹாஜ் தன்னிடம் எத்தனை பேர் பெண்களை அனுப்பி பேசினாலும் அந்த பெண் ஒத்துக்கொள்ளவே தயாராக இல்லை. சஹாஜ் அந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்தான். ஏனென்றால் அந்த பெண் மறுத்தால் கடும் கோபம் வந்துவிடும் என்ற எண்ணம் சஹாஜ்க்கு இருந்தது. எந்த காரணத்திற்காக அந்த பெண் மறுக்கிறாளோ, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவளை நம்முடன் போக வற்புறுத்துவோம் என்று நினைத்து கொண்டிருந்தான் சஹாஜ். ஒரு பெண் தோழியிடம் ஒரு பைசா கூட தன் வீட்டிற்கு அனுப்பக்கூடாது என்று கேட்கிறாள். எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எவ்வளவு உணவு வேண்டுமானாலும் என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளச் சொல்லுங்கள். ஆனால் என்னுடன் பயணிக்க தயாராகுங்கள். ஆனால் இன்றும் அவள் எந்த சூழ்நிலையிலும் தயாராகப் போவதில்லை என்று கேட்ட சஹாஜ் மிகவும் கோபமடைந்தான். இப்போது படிப்படியாக சஹாஜ் முற்றிலும் மாற ஆரம்பித்தான். சஹாஜ் அந்த பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணும் தெரியவில்லை. சஹாஜ் எத்தனை பெண்களுடன் பழகுவார். இப்போது அந்த பெண்களிடம் இருந்து முற்றிலும் விலகியிருந்த அவர் இப்போது பெரும்பாலான நேரத்தை வீட்டிலேயே கழிக்கிறார். அந்த பெண் தனது மொட்டை மாடிக்கு வரும்போது சஹாஜ் அந்த பெண்ணை தனது ஆசையுடன் பார்க்க முயன்றார். மேலும் அவளை சமாதானப்படுத்தவும் முயன்றார். ஆனா அந்த பொண்ணுக்கு சஹாஜ் பற்றிய முழு தகவல் கிடைத்திருக்கலாம். அதனால்தான் சஹாஜ்டம் போகாமல் போனதற்கு அந்த பெண் பல சாக்கு போக்குகளை கூறி வந்தாள். அவள் தந்தை அரசு துறையில் பணிபுரிந்து வருவதால் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் சஹாஜ் வீட்டின் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். அந்த பெண் தொலைதூரத்திலிருந்து வந்ததால் அவளுக்கு நண்பர்கள் இல்லை. அவள் ஒரு நடைக்கு கூட வெளியே செல்லவில்லை. அவனிடம் சுற்றித் திரிவதற்கு நண்பன் இல்லாததால், புதியவன் என்பதால் அவனால் தனியாக அலைய முடியவில்லை. அங்குள்ள பெரும்பாலான பெண்கள் நல்ல இயல்பு இல்லாதவர்கள் என்பதால் அந்த பெண் தனது நண்பர்கள் யாரையும் விரும்பவில்லை. சஹாஜ் எப்பொழுதும் அந்த பெண்ணின் நினைவுக்கு வந்தான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. எதுவும் நடக்காததால் அவள் தனது குடியிருப்பை விட்டு வெளியேற இருந்தாள்.
அவருடைய தந்தை அரசு அதிகாரி என்பதால் 9 மாதங்களுக்கு ஒருமுறை வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார். அந்த ஊரில் அவர் தங்கியிருந்து 9 மாதங்கள் முடிந்தவுடன் அவர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டார். அத்தகைய சூழ்நிலையில் சஹாஜ் மிகவும் வருத்தப்படத் தொடங்கினார். ஏனென்றால் அவர் விரும்பியவருடன் பேச முடியாது. இந்த விஷயம் சஹாஜ்க்கு தெரிந்தவுடனேயே மிகவும் சோகமாகி, இன்று வரை அந்த பெண்ணை நான் சரியாக பார்க்கவில்லையே என்ற என் தவறு என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த நாளே அந்த ஊரில் கடைசி நாள் என்று நம்பப்பட்டது. சஹாஜ் அந்த பெண்ணை சந்தித்து ஏதாவது பேசுவது வழக்கம். அந்த பெண் வெளியே செல்லும் போது சஹாஜ் செல்லவில்லை. அந்த பெண்ணை பார்த்தவுடன் சஹாஜ் நிறுத்தினான். என்ன நடந்தது? அந்த பெண் சஹாஜ் இடம் சென்று சஹாஜிடம் ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு பெண். உனக்கு பணத்தில் அதிக பெருமை இருக்கிறது என்று நாட்டுக்கு சொல்கிறாள். மேலும் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்கள். அதனால் எந்த ஒரு நல்ல பெண்ணையும் நீங்கள் சந்திப்பது வெகு தொலைவில் உள்ளது என்று கடவுள் உங்களுக்கு இந்த தண்டனையை அளித்துள்ளார். Hi, welcome to my channel. Subscribe my channel, Story S in Tamil Pani.